என்னையோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய காணொலியை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உங்களுக்கு நம்முடைய காணொலி தொடர்ந்து வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தொடர்ந்து பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். வாருங்கள் அன்பு உறவுகளே, காணொலிக்குள் செல்வோம். மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி அளித்த செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. கடந்த 8 மாதங்களாக சிறையில் இருக்கின்ற செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இப்பொழுது அவருடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து அவர் எழுதியிருக்கின்ற உருக்கமான கடிதம் தமிழக முதலமைச்சருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தை தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆளுநருக்கு அனுப்பி வைத்திருப்பதாக அந்த செய்தி கூறுகிறது. தமிழக முதலமைச்சருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ராஜினாமா கடிதத்தை எழுதியிருக்கிறார். தன்னுடைய அமைச்சர் பதவியிலிருந்து அவர் விலகுவதாக ராஜினாமா கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த ராஜினாமா கடிதம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கிடைத்தவுடன் அந்த கடிதத்தை மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆளுநருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அடுத்து ஆளுநரிடமிருந்து செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்கத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். ஏன் திடீரென்று செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து விலகுவதாக கடிதத்தை எழுதியிருக்கிறார் என்ற தகவல் இப்பொழுது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நாம் ஒரு 4 நாட்களுக்கு முன்பு நம்முடைய சேனல்ல ஒரு காணொளி போட்டிருந்தோம். செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த நேரத்திலும் அவர் பதவி விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு என்று. ஏன் நாம் அப்படி சொல்லி இருந்தோம் அப்படின்னா, செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் தொடருகின்ற வரையில் அவருக்கு பெயில் கிடைப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை அந்த காணொலியில் நான் குறிப்பிட்டிருந்தேன். செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் தொடர்கின்ற வரையில் அவருக்கு பெயில் கிடைக்கவே வாய்ப்பில்லை. இனிமேல் செந்தில் பாலாஜி பெயில்ல வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் கிடைத்து விட்டது. இனி செந்தில் பாலாஜி பெயில்ல வெளியே வரலாம். ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியை கண்காணிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. ஏன்னா செந்தில் பாலாஜி பெயில்ல வெளியே வரலாம். வெளியே வந்தா அவர் எங்க இருப்பாரு, என்ன செய்வாரு, அவர் எங்க போவாரு வருவாரு, இதையெல்லாம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கண்காணிப்பார். காரணம் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் தமிழக அரசுக்கு எதிராக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செந்தில் பாலாஜி அவர்கள் மோடி அவர் காலில் போய் விழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தமிழக அரசுக்கு எதிராக செந்தில் பாலாஜி திரும்புவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உண்டு. முற்றுமாக பிஜேபியில் போய் ஐக்கியமாவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உண்டு. ஒருவேளை இதுவெல்லாம் நடந்தால் மு.க. ஸ்டாலினுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் வரும். செந்தில் பாலாஜி அவர்கள் அப்ரூவரா மாறினா யாரு இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள் சிக்குவாங்கன்னு தெரியாது. மு.க. ஸ்டாலின் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் கூண்டோடு உள்ள போறதுக்கான வாய்ப்பு உண்டு. செந்தில் பாலாஜி மௌனம் கலைத்தால் கோபாலபுரத்து குடும்பம் சிறைச்சாலைக்குள்ள போயிடும். ஏனென்றால் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்த பொழுது அவ்வளவு கொண்டு போய் கொடுத்திருக்காராம் கோபாலபுரத்தில். அவரை ஏன் அமைச்சரவையிலிருந்து மு.க. ஸ்டாலின் இத்தனை நாட்களாக நீக்கவில்லை என்றால், ஒருவேளை அமைச்சரவையிலிருந்து அவரை நீக்கிவிட்டால் உடனே அவருக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவருக்கு பெயில் கிடைச்சி வெளியே வந்துட்டார்னா இப்ப நான் முன்னாடி சொன்னதுதான் பின்னாடி நடக்கும். அவர் ஏற்கனவே பெயில்ல வந்துட்டு இருந்தா இந்த நேரத்துல தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பிரளயமே நடந்திருக்கும். ஏற்கனவே நான் சொல்லி இருந்தேன், கண்டிப்பா இது இப்பொழுதும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. செந்தில் பாலாஜி வெளியே வந்து அவர் சுதந்திரமா வெளியே வந்து இருக்கட்டும். எத்தனை அமைச்சர்கள் வீட்டுல அமலாக்கத்துறை உள்ள நுழையுதுன்னு பாருங்க. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. செந்தில் பாலாஜி வெளியே வரட்டும். செந்தில் பாலாஜி வெளியே வந்தா அத்தனை அமைச்சர்களுக்கும் அதிர்தான் விழும். அத்தனை அமைச்சர்களும் அதிர்ந்து போவார்கள். செந்தில் பாலாஜி வெளியே வந்தா அத்தனை அமைச்சர்களும் அதிர்ந்து போவார்கள். ஏன்னா யாரு சிக்க போறாங்கன்னு தெரியாது. செந்தில் பாலாஜி மௌனம் கலைத்தால் திமுகவுடைய அமைச்சரவை கூண்டோடு உள்ள போக போகுது. இல்ல ஒருவேளை செந்தில் பாலாஜியே மு.க. ஸ்டாலின் அவர்கள் சரி கட்டிவிட்டால் தப்புமா என்பதும் கேள்விக்குறிதான். குறைந்தது 8 மாதங்கள் ஆயிற்று செந்தில் பாலாஜி உள்ள போய். இதுவரைக்கும் அவரை வெளியே கொண்டு வர முடியல. 18 முறை அவருக்கு காவல் நீட்டிப்பு செய்திருக்கிறது நீதிமன்றம். 18 முறை அவருக்கு காவல் நீட்டிப்பு செய்திருக்கிறது நீதிமன்றம். அவரை ஜாமீன்ல வெளியெடுக்க முடியல. 16 முறை ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்து 16 முறை அவருடைய ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது.
இதுக்கு காரணம் தொடர்ந்து இத்தனை நாட்களாக அவர் அமைச்சராக இருந்ததுதான். ஏன்னா அமலாக்கத்துறை எதற்கு பயப்படுதுன்னா, இவர் அமைச்சரா இருக்கிறார், இங்கிருந்து வெளியே போனா மீண்டும் அமைச்சரா தொடர்வார். அந்த அதிகாரத்தை வைத்து இருக்கின்ற சாட்சிகளை களைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால இவரை வெளியே விடக்கூடாதுன்னு திட்டமிட்டு அமலாக்கத்துறை தான் இத்தனை நாட்களாக செந்தில் பாலாஜியை வெளியே வரவிடாமல் பார்த்து கொண்டிருந்தது. இப்பொழுது இவருடைய வழக்கறிஞர்களிடம் பேசி ஆலோசனை செய்து கொண்ட பிறகுதான் செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த ராஜினாமா கடிதத்தை உடனடியாக ஆளுநருக்கு அனுப்பி வைத்திருப்பதாக தகவல். அடுத்து என்ன நடக்கப் போகிறது? ஒன்று, செந்தில் பாலாஜி பெயில்ல வெளியே வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இல்லை என்றால் செந்தில் பாலாஜிக்கு சிறை நீட்டிப்பு செய்வதற்கான வாய்ப்பும் உண்டு. அமலாக்கத்துறை இனிமேல் தான் செந்தில் பாலாஜியின் வழக்கின் மீது தீவிரமான அக்கறையை செலுத்தும். ஏனென்றால் இத்தனை நாட்களாக ஒரு அமைச்சராகவே இருந்து விட்டார் செந்தில் பாலாஜி. இனிதான் செந்தில் பாலாஜியின் வழக்கை எப்படி கொண்டு செல்லுவது என்று அமலாக்கத்துறை முடிவு செய்யும். அதனால செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. இல்லை என்றால் சிறை காவல் நீட்டிப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. ஒரு ஆண்டிற்கு மேல் அவருடைய சிறை தண்டனை அதிகமாகிவிட்டால் அவர் வெளியே வருவதில் பல சிக்கல்கள் ஏற்படும். ஏற்கனவே 8 மாதங்கள் முடிந்து விட்டது, அவரை இன்னும் வெளியே கொண்டு வர முடியல. இப்பொழுது அமலாக்கத்துறை என்ன செக்கு வைக்கும் செந்தில் பாலாஜிக்குன்னா, உன்னுடைய சகோதரர் முதல்ல சரண்டர் ஆக சொல்லுங்க, உன்னுடைய சகோதரரை முதல்ல சரண்டர் ஆக சொல்லுங்க, அதன் பிறகு உங்களுக்கு பெயில் கொடுக்குறேன்னு சொல்ல போகுது அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறை எதை சொல்லுகிறதோ அதைத்தான் நீதிமன்றம் செய்ய போகுது. ஏனென்றால் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மீதான பல அறிக்கைகளை இன்னும் தாக்கல் பண்ணல. அதுக்கு காரணம் என்னன்னா, எல்லா அறிக்கைகளையும் செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைலையும் கொண்டு போய் நம்ம நீதிமன்றத்தில் கொடுத்துட்டோம்னா, இதை வைத்து நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படி செந்தில் பாலாஜியை வெளியே விட்டா அசோக் நமக்கு சிக்குவாராங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஆகையால செந்தில் பாலாஜி இங்க வச்சிட்டு இருக்கும் போதே அசோக்க சிறைக்குள்ள கொண்டு வரணும்னு அமலாக்கத்துறை நினைக்குது. அதனால இப்பொழுது செந்தில் பாலாஜி மூலமாகவே அசோக்க உள்ள கொண்டு வந்துட்டு அதன் பிறகு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுப்பதா வேண்டாமா என்பதை முடிவு செய்யும் அமலாக்கத்துறை. ஏனென்றால் செந்தில் பாலாஜி அவ்வளவு எளிதில் விடுபட வேண்டிய கைதியும் அல்ல, அவர் விடுபட வேண்டிய அவசியமும் இல்லை. மக்களுக்கு நீதி வேண்டும். மக்களின் வரி பணத்தை கொள்ளையடித்து கும்மாளம் அடித்த இந்த கூட்டத்திடம் இருக்கின்ற அத்தனையும் பறித்து மீண்டும் மக்களுக்கு கொடுக்க வேண்டும். மீண்டும் அது மாநிலத்தின் கருவூலத்திற்கு செல்ல வேண்டும், மக்களின் தேவைக்காக பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் இவர்கள் மக்களிடம் கொள்ளையடித்த அத்தனை பணங்களையும் அரசாங்கம் கைப்பற்ற வேண்டும். மீண்டும் அது மாநிலத்தின் கருவூலத்திற்கு வர வேண்டும். கருவூலத்தில் இருந்து எடுத்து மக்களின் தேவைகளுக்கு பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் நீதிமன்றம் இப்படி ஒரு நபருக்கு செய்தால்தான் அடுத்தவர்கள் கொள்ளையடிப்பதை தவிர்ப்பார்கள். இல்லை என்றால் இந்த கொள்ளை கூட்டத்தை கட்டுப்படுத்துவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல, மிகவும் சவாலான விஷயம். இது 1 கோடி 2 கோடி சமாச்சாரம் இல்லை. இது ஆயிரக்கணக்கான கோடி கொள்ளையடிச்ச பணம். கொள்ளையடிச்சவன்லாம் கும்மாளம் அடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான், நேர்மையா வாழறவன்லாம் நடுவீதியில நின்றுட்டு இருக்கான். இதுதான் இன்னைக்கு இருக்கிற நாட்டோட நிலைமை. ஆனால் நீதி ஒரு நாள் வெல்லும். அந்த நம்பிக்கை மக்களுக்கு கொஞ்சம் இருக்கிறதுனாலதான் இதுவும் கடந்து போகும்னு மக்கள் கடந்து போயிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி போன்ற அமைச்சர்கள் எல்லாம் மாநிலத்திற்கு மட்டும் சாபக்கேடு அல்ல, இவர்கள் இந்திய திருநாட்டிற்கே சாபக்கேடு. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அமைச்சரவையில் தொடர்ந்து அமைச்சர்களாக இருப்பது வெட்கக்கேடு மாநிலத்திற்கு. தமிழ்நாட்டில் இருக்கின்ற அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்கள் அனைவருமே ஊழல் குற்றவாளிகள், கட்ட பஞ்சாயத்து தளபதிகள். ஆனா அவர்கள் தான் தமிழ்நாட்டோட அமைச்சர்களா இருக்காங்க. இதைத்தான் சொல்றேன் பல முறை, தமிழ்நாட்டின் சாபக்கேடு திராவிடம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.